அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் கீழ் என்னென்ன சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள முடியும், அது எந்தெந்த மருத்துவமனைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நம்ம பேர் இருக்குதா இல்லையான்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறன்றதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஒருவேளை நம்ம பேர் இல்லைன்னா நம்ம எப்படி அப்ளிகேஷன் கொடுக்குறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவும் நான் இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நான் எண்டு கார்டில் கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நாம் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக எந்தெந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலாம், எந்தெந்த மருத்துவமனைகளில் அதுக்கான எவ்வளோ அமௌண்ட், பொதுமக்களாகிய நாம் எதுவும் மருத்துவமனை பங்களிப்பு தொகை எதுவும் செலுத்தணுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்சால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ப்ரௌசரில் CMCHISTN டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த பேஜில் வரும். ரெஜிஸ்டர் சைட் வச்சுக்குவோம். இந்த பேஜை ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ரோல்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன தகுதிகள்னு சொல்லி. இப்போது இந்த திட்டத்தின் கீழே முதல்ல 72,000 வருமானம் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டு 1,20,000 வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் 11 தொடர் சிகிச்சை முறைகளும் 52 முழுமையான பரிசோதனை முறைகளும் மற்றும் 8 உயர் சிறப்பு சிகிச்சை முறைகளும் அதோட 1,900 மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைகளை இலவசமாகவே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 714 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 886 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 1,600 மருத்துவமனைகள் மூலம் நம்ம சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே இருந்தது போக இப்போ கூடுதலாக ஒரு 86 சிகிச்சை முறைகளும் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு என்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் எப்படி நீங்கள் இதை பதிவு பண்ணுறதுன்ற விவரங்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படிவம் ஓப்பன் ஆகும். இதுதான் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு சேர்றதுக்கான விண்ணப்ப படிவம். இந்த படிவத்திலே மேலே ஃபில் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 1,20,000 வருமானம் குறைவாக இருக்க மட்டும் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த படிவத்தை நீங்கள் முறையாக ஃபில் பண்ணி உங்கள் ஊர் விஓ கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு நீங்கள் போய் அந்தந்த மாவட்ட ஆஃபீஸில் கலெக்டரேட்டில் இருக்கிற அந்த செக்ஷனில் போய் கொடுத்து உடனடியாக அவங்க உங்களுக்கு இந்த கார்டை வழங்கிடுவாங்க. ஓகே, அடுத்ததாக நாம் இந்த காப்பீடு அட்டை மூலமாக ஒரு குடும்பத்துக்கு ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். நம்ம இதில் இடையில ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம செலவு பண்ணலாம்னா கண்டிப்பாக முடியும். ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் தான். அதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற அந்த 4 லட்சத்துக்கு நம்ம வேறு ட்ரீட்மெண்ட் எதாவது நமக்கு தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 லட்ச ரூபா நமக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 லட்சம். இப்போ இந்த ஆண்டுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கீழே மெம்பர் சர்ச் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆப்ஷன் போகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் அடுத்து இந்த பேஜுக்கு தான் போகும். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த கிளிக் டு கோ டு த மெம்பர் சர்ச் பேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி நம்ம இந்த திட்டத்தில் மெம்பராக இருக்கமா, எப்படி ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த யூஆர் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யூஆர் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யூஆர் நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் யூஆர் நம்பரை கிளிக். அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம மெம்பர்ஸ் எல்லாமே வரும். கீழே நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் பேர் எல்லாமே இதில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாலிசி சம் அசூர்டு அப்படின்னு போட்டு 5 லட்ச ரூபான்னு போட்டிருக்கும். உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் 5 லட்சம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணியிருக்கீங்க, மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செலவு பண்ணாதனால 5 லட்சம் அப்படியே இருக்குது. நீங்கள் ஒரு வேளை செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் ஆகிருக்கு, மீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இருக்கும். அந்த மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் இந்த குறை வருஷத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே எம்பேனல்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கீழே ஆன்லைன் எம்பேனல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நியூ எம்பேனல்மெண்ட் ரெக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் மருத்துவமனைகள் அவங்களே வாலண்டரியாக இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிக்கும் போது அந்த மருத்துவமனைகள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து விண்ணப்பிப்பாங்க. அதை கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணி அவங்கள இந்த திட்டத்தில் சேர்த்துக்குவாங்க.
அப்படி சேர்க்கும் போதே வந்து அந்த மருத்துவமனைகளோட தரம் மற்றும் கட்டமைப்பு அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கிரேடு கொடுப்பாங்க. அந்த கிரேடை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஹாஸ்பிட்டல் டிசி லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே கிரேடிங் லெஜெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரேடிங் லெஜெண்ட் போட்டு கிரேடிங் லெஜெண்ட் ஃபார் மல்டி ஸ்பெஷாலிட்டி, இங்கே லெஃப்ட் சைடு ஸ்கோர் போட்டிருக்கும், ரைட் சைடு அதுக்கான கிரேடு போட்டிருக்கும். 80க்கு மேலே இருக்கும் A1, 71லேருந்து 80 இருக்கும் A2, 61லேருந்து 70 இருக்கிறவங்க A3, 51லேருந்து 60 இருக்கிறவங்க A4, 41லேருந்து 50 இருக்கிறவங்க A5, 41 கீழே இருக்கிறவங்க எல்லாமே A6 இப்படின்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட கட்டமைப்பு மற்றும் அந்த தரத்தோட அடிப்படையில் கிரேடு கொடுத்துருக்காங்க. இது பூராமே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2 விதமாக தான் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஒன்று 40க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து S1, 40 கீழே இருந்தால் அவங்க S2. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எம்ப்ளாய்மெண்ட்டே கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இங்கே காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஃபஸ்ட்டு சென்னை இருக்கிறனால இந்த சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் போகிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க ஹாஸ்பிட்டலு அது ஸ்கோர் என்ன, அதோட கிரேட் என்ன அப்படின்னு இங்கே காட்டியிருக்குது. ஒருவேளை இப்போ நம்ம மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பூரா இங்கே காட்டும். நான் விருதுநகர்னு செலக்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், விருதுநகரில் இருக்கிற சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பூரா இங்கே போட்டிருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 6 ஹாஸ்பிட்டல் இருக்குது. 6 ஹாஸ்பிட்டல் அதோட ஸ்கோர் என்ன, அதோட சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் கீழே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மல்டிப்ளை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கான், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பூராமே இங்கே காட்டும். இங்கே பாருங்கள், ஹாஸ்பிட்டல் நேமு, அதோட ஸ்கோர் என்ன, கிரேட் என்ன அப்படின்னு போட்டிருக்குது. ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக வந்து நம்ம தரம், இந்த ஹாஸ்பிட்டலோட தரம் அதில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வீட்டு பக்கத்தில் நம்ம ஏரியா பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா நம்ம அவசரமான சூழ்நிலைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே பேக்கேஜ் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கேஜ் லிஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த வகையான சிகிச்சை முறைகளை நம்ம இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றத இங்கே லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த சிகிச்சைகளுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்றதையும் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு சிகிச்சை எடுக்கிறேன். இப்போ வந்து ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனையை கிளிக் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூராமே இங்கே போட்டிருப்பாங்க. A1 ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு, A2 ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு, A3 இருந்தால் இந்த A1, A2, A3 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, இந்த S1, S2 மட்டும் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இந்த காப்பீட்டு திட்டம் மூலம் கிடைக்கக்கூடிய பல வகையான சிகிச்சைகள் இதில் கிடைக்கும். சிங்கிள் ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்னா அங்கே ஒரு வகையான இந்த காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற ஒரு வகையான சிகிச்சை மட்டும்தான் கிடைக்கும். அதில் அந்த கிரேடு தகுந்த மாதிரி ரேட்டு என்னென்னு போட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு என்னென்ன மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த கிரேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஆகுன்றதை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க கட்டணம் வசூலிக்கணும். இதை தவிர்த்து ஒரு பைசா கூட அவங்க கூடுதலாக வாங்கக்கூடாது. இந்த சிகிச்சை முறைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சி ஹாஸ்பிட்டலில் காப்பீட்டு மூலமாக அவங்க ஏற்றுக்கிட்டாலே வந்துட்டு நம்ம பேஷண்ட் வந்து ஒரு பைசா கூட வாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பேஷண்ட்டுக்கு ஒரு உணவு கூட வந்துட்டு இந்த காப்பீட்டுக்குள்ளே தான் வரும். எதுனால எந்த ஒரு பைசா செலவுன்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம பங்களிப்பு தொகையோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முழுக்க காப்பீட்டில் கிளைம் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் செலவுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸட் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பூராமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் வந்து எந்த வகையிலையும் நம்ம ₹1 கூட நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள்கிட்ட கூடுதலாக பணம் தேவைப்படுன்னு சொல்லி ஏதாவது கேட்டு வசூல் பண்ணாங்கன்னா அது முழுக்க அப்பட்டமான விதிமீறல். நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான பில் கேட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டோ இல்லை வந்து நெட் பேங்கிங்கோ அந்த மாதிரி மொபைல் பேங்கிங்கோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போனா தான் எவிடன்ஸ் இருக்கட்டும். அந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்துட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மகிட்ட வாங்கின பணத்தை விட 5 மடங்கு அபராதம் வசூல் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் சென்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் சென்டர் கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டயக்னாஸ்டிக் சென்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல நோய் பரிசோதனை மையங்கள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன செலவாகுன்றது அதிலே போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு பைசா கூட தர தேவையில்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு காப்பீட்டை பயன்படுத்த முடியும்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம பரிசோதனை செய்கிறது கூட
நோய் பரிசோதனைகள் நம்மகிட்ட நோய் இருக்குன்னு ஒரு அறிவு இருக்குன்னா பரிசோதனை செய்யணும் கூட வந்துட்டு நம்ம இந்த பரிசோதனை மையங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்க பரிசோதனை மையங்களை போயிட்டு இலவசமாகவே வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். நம்மளாக போயிட்டு வந்துட்டு எனக்கு இது இருக்குது பண்ணி கொடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட பரிசோதனை செய்வதற்கான ஒப்பீனியன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க காப்பீடு அட்டை மூலமாக முழுக்க இலவசமாகவே வந்துட்டு உங்களுக்கு பரிசோதனை பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன ஹாஸ்பிட்டலில் இல்லை என்னென்ன சென்டர் இருக்குது, எங்கெங்கே பரிசோதனை மையங்கள் இருக்குது, அது அட்ரஸ் என்ன, அந்த பரிசோதனைக்கு எவ்வளோ செலவாகும், யார் அந்த பரிசோதனை இன்சார்ஜ், அவங்க நம்பரு எல்லாமே இது இருக்கும். நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேயும் அப்படி தான். யாருமே வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேட்டால் அது அப்பட்டமான விதிமீறல். நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட பில்லு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டிஎம்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஎம்ஓ கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரோட கான்டாக்ட் நம்பர், அவங்க பேர் எல்லாமே இதில் இருக்கும். நம்மக்கிட்ட ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நம்மகிட்ட பணம் கட்ட சொல்லி சொன்னாலோ நம்ம அவங்ககிட்ட இதை வச்சு இதை வந்து நம்ம அவங்ககிட்ட புகாராக தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் இந்த டிஓன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த காப்பீடு திட்டத்தில் முறைகளை தடுக்கிறதுக்காகவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இதில் இருக்கும். நீங்கள் உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தகவல் சொன்னால் போதும். அவங்களே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எவிடன்ஸ் அப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க சென்னைக்கு அனுப்பி உங்களுக்கு உண்மையாகவே வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்கள்கிட்ட வசூல் பண்ண அமௌண்ட்டோட 5 மடங்கு அபராதத்தை வசூல் இருக்கிறதுக்கு இதில் எல்லாமே இடம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த திட்டம் முழுக்க நம்ம மக்களுக்காக இலவசமாக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். நம்ம எங்கேயும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து காப்பீடு அட்டையை வச்சு நம்ம மருத்துவம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தாலும் சரி, இந்த காப்பீடு திட்டத்தில் இணைஞ்ச இடங்களில் போய் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ண தேவையில்லை. அப்படி நம்ம வந்து செலவு பண்ணணும்னா நம்ம அறியாமையாக, அப்படி இல்லைன்னா நம்மளோட அறியாமையை அந்த கம்பெனி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். மேக்ஸிமம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடித்தட்டு குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இந்த திட்டத்தை ஜாயின் பண்ணியிருக்க நமக்கு ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத மருத்துவ செலவு வந்தால் நம்ம குடும்பமே முடங்கி போகிற அளவுக்கு சூழ்நிலைலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மருத்துவ காப்பீடு அட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம வீடு பக்கத்தில் ஊர் பக்கத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காப்பீடில் நம்ம மாவட்டத்தில், நம்ம பக்கத்தில், நம்ம வட்டத்துக்குள்ளே எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த நினைப்பு இருக்கணும், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. அப்படின்னா தான் ஒரு எமர்ஜென்சினா கூட உங்களுக்கு அங்கே போக தோணும். அதே மாதிரி எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் வந்து இதில் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்து எந்தெந்த மாதிரியான நோய்கள் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இது சம்மந்தப்பட்ட முன்னக்கூடியே தெரிஞ்சுக்கிட்டு அது டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, முன்னக்கூடியே அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது நம்ம ஹாஸ்பிட்டல் அந்த பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலாம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, நம்ம சொந்தக்காரங்களுக்கோ, இல்லை ஒரு அடித்தட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவசரமான சூழ்நிலை அவங்களால யோசிக்க முடியாது. நாம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வழி நடத்தலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.